India's #1 AI empowered institution, JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing and dental. JKKN Institution, Kumarapalayam. 2016 சட்டமன்ற தேர்தலில் தமிழக இந்த திராவிடிய மாடல் திமுக ஒரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்க அப்படின்னா, அதாவது வக்பு வாரிய சொத்துக்கள் எல்லாம் ஆக்கிரமிப்பாளர்களிடம் மீட்கப்பட்டு பாதுகாக்கப்படும். இதேதான் காங்கிரசினுடையது. அந்த களவாணிகள் தான் வக்பு வாரியத்தை கொண்டு வந்தது. வக்பு வாரியத்துக்கு இங்க என்ன வேலை? இது மதசார்பற்ற நாடு சார். நாங்க இங்க இருக்கக்கூடிய முஸ்லீம் அகதிகளுக்கும் நாங்க குடியுரிமை கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. சிஏஏ தூக்கிடும்னு சொல்லிட்டாங்க. அது இவர் சொல்லிட்டு அலையிறச்சி பி சிதம்பரம். முஸ்லிம்கள் சொல்லி இவங்க சொல்லக்கூடிய அந்த அகதிகள் யாரு? ரோஹிங்கியா அகதிகள். அவங்க எதுக்கு இங்க வந்தாங்க? ஆக்கிரமிக்கிறதுக்காக வந்தாங்க. அந்த பக்கம் முஸ்லிம்களுக்கு இதெல்லாம் பண்ணிவிட்டு இந்த பக்கம் திருச்செந்தூர் முருகன் கோயில்ல நேற்றுக்கு வழிபடுறதுக்கு, இன்னைக்கு எல்லாம் வழிபடுறதுக்கு அங்க உடல. காசு கொடுத்தவங்க மட்டும்தான் போனோம்னு சொல்லி பிடிக்கிறாங்க. என்ன கணக்கு இது? அதே மாதிரி வள்ளலாருடைய இடத்த அதை நாசம் பண்ணணும்னு நினைச்சு இவங்க இல்ல நாங்க சர்வதேச மையம் கட்ட போறோம். எவன் கேட்டா அவங்ககிட்ட மையம் கட்டுறதுக்கு? பாரதியாருக்கு நெத்தியில இருந்த குங்குமத்தை அழிச்சு விட்டாங்க. திருவள்ளுவருக்கு நெத்தியில இருந்து விபூதி அழிச்சு விட்டாங்க. அவருக்கு ஒரு பூர்வூல் இருந்துச்சு, அதே அறுத்து விட்டாங்க. எல்லாம் பண்ணி வச்சுக்கிட்டு இதெல்லாம் இந்துங்கிற அடிப்படையில வரக்கூடியது அவ்வளோத்தையும் அழிச்சிட்டாங்க. அவன் கண்ட்ரோல்ல இருந்த இடங்கள் எல்லாம் எங்களுக்கு கிறிஸ்தவங்களுக்கு சொந்தம்னு சொன்னா இது என்ன மாதிரியான இது? எதுக்கு மதத்தின் அடிப்படையில எதுக்கு மக்களை பிரிக்கணும்? எல்லாரும் ஒன்னா இருக்கணும்னு நினைக்கவே இல்லைல்ல. இந்த நாட்டுல காங்கிரஸ் ஆட்சி 2014 வரைக்கும் இருக்கும்போது எத்தனை குண்டு வெடிப்பு நடந்திருக்கு. காஷ்மீர் நம்ம நாட்டினுடைய ஒரு அங்கம். அந்த மாநிலத்தை நம்ம நாட்டு கூட இணைக்கிறதுக்கு 370ங்கிறத நீக்கிறாரு பிரதமர் நரேந்திர மோடி. ஆனா அதை கொடுத்து அந்த மாதிரி ஒரு தனிநாடுங்கிற மாதிரி ஆக்கி விட்டது யாரு? காங்கிரஸ் தானே. நேரு தானே அந்த வேலையை செய்தாரு. படிப்பறிவும் இல்லாம அந்த மக்களை, அந்த பெண்கள் எல்லாம் ஏதோ இந்த குழந்தை பெறதுக்கு மட்டுமே பயன்படுத்துற மாதிரி ஆக்கி வைக்கிறது தப்புங்கிறாரு பிரதமர். இதுல என்ன தப்பு இருக்கு? இப்ப குழந்தை பெறத நீங்க 2 குழந்தையோட நிப்பாட்டி இருந்தீங்கன்னா குழந்தை நல்லா பராமரிக்க முடியும். அப்ப 7-8 பிறக்கிறதுக்கு பெத்துக்கேன்னு சொல்லி உங்களுக்கு போதிச்சது அவன் தானே சூத்திரதாரி, அவன் தானே தப்பு செய்யறான். இந்துக்களுடைய வரி பணத்தை எடுத்து நாங்க கொடுப்போம்னு சொல்லி இந்த கேடுகட்ட காங்கிரஸ்கார தேர்தல் வாக்குறுதியில சொன்னா அது தப்புன்னு சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? அதாவது தாஜா பண்ணியே வாழ்க்கையை ஓட்டிட்டாங்க. இப்ப எடுபட மாட்டேங்குது. தெலுங்கானா வரைக்கும் எடுபட மாட்டேங்குது. நாடு முழுக்க ஷரியத் சட்டப்படிதான் நடக்கணுங்கிறத அவங்க முன்னின்று கொண்டு வராங்களே, அதை முயற்சி பண்றாங்களே. அந்த முஸ்லீம் ஓட்டு பிச்சைக்காக அதை செய்வேன்னு சொல்றாங்களே. சிவில் இல்ல, கிரிமினல் சட்டத்திலையும் ஷரியத் சட்டப்படி கொடுத்துருவோம். கொடுத்தா என்ன ஆகும்? கோயம்புத்தூர்ல குண்டு வச்ச அந்த அல்முமா பயங்கரவாதி பாஷாவை அன்னைக்கு இல்லைன்னா மறுநாள் சாயந்தரமே கோயம்புத்தூர்ல உள்ள அந்த ஒடிசியா மைதானமா அந்த பெரிய மைதானத்துல நடுசுல விட்டு தூக்கில தொங்க விட்டு க்ளோஸ் பண்ணிருப்பாங்க. அப்ப சிவில் சட்டத்துக்கு நாங்க ஒத்துக்க மாட்டோம். ஏன்னா சிவில் சட்டப்படி எத்தனை வேணாலும் மனைவியை கல்யாணம் பண்ணிக்கிடலாம், அவங்களுக்கு ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டியது இல்லை, எங்க இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணிக்கிடுவோம், எத்தனை குழந்தை வேணாலும் பெற்றுக்குவோம், சொத்துல நாங்க பங்கு கொடுக்க வேண்டியதில்லை, அதெல்லாம் நாங்க வேற மாதிரி வச்சுக்கோம். ஆண்களுக்கு சார்ந்தே எல்லாம் வச்சுக்குவோம், பெண்களுக்கு எதுவுமே கொடுக்க மாட்டோம். அந்த அப்பாவி பெண்களை இவங்க சொல்றதே கேட்டு நம்பி இருப்பாங்க முஸ்லீம் இல்ல. நேட்டிவ் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் மற்றும் சமூக ஆர்வலர் திரு சின்னப்ப கணேசன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். நேட்டிவ் பிளஸ் நெஞ்சங்களுக்கு எனது பணிவான வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கும். எலெக்ஷன்ல எப்படி போச்சு? பயங்கர ஒரு சூறாவளி நடந்து முடிஞ்ச மாதிரி இருக்கு. எலெக்ஷன் முடிஞ்சிட்டு. ஆமாங்க. சரிங்க சார். உங்க சொந்த ஊர் கன்னியாகுமரியில எப்படிங்க சார் இருக்கு ட்ரெண்ட்? கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா பாஜக வெற்றி பெறும். ஒரு 50,000 ஓட்டுலையாவது திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வெற்றி பெறுவாங்க. அதுக்கு காரணம் அங்கே ஏற்கனவே இருந்த எம்பியாக இருக்கக்கூடிய விஜய் வசந்த் அவர்களுக்கு மேலே உள்ள அதிருப்தி. அவருக்கு அதுக்கு முன்னாடி அவங்க அப்பா 2014 அவங்க அப்பா வெற்றி பெற்றார். 2019 அவங்க அப்பா வசந்தகுமார் வெற்றி பெற்ற தொகுதி அது. அப்புறம் ஒரு கொரோனா காலகட்டத்தில் ஒரு மரணம் அடைந்ததை தொடர்ந்து 2021 இடைத்தேர்தல் நடந்துச்சு. அதில் அவருக்கு பையன் விஜய் வசந்த், அதாவது வசந்தன் கோ ஓனருடைய பையன், அவர் வெற்றி பெற்றார். ஆனால் அந்த தொகுதிக்கு அவர் எதுவுமே பண்ணலை. அவருடைய அந்த வசந்தன் கோவிலுடைய கிளையை மட்டும் விரிவுபடுத்துறதுல தான் அவங்க கவனமாக இருந்தாங்க, அதை மட்டும்தான் செய்தாங்க. அப்படிங்கிறனால அது ஒரு காரணம். இன்னொன்று, பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் 2014 19 வரைக்கும் அந்த தொகுதியினுடைய தேர்ந்தெடுக்கப்பட்டு எம்பியாக இருந்தபோது மத்திய அமைச்சராக இருந்தார். அப்போ நிறைய திட்டங்களை கொண்டு வந்தார். ரோடுகள், நிறைய பாலங்கள், சுசீந்திரம் பாலம், பார்வதிபுரம் பாலம், மார்த்தாண்டம் பாலம், நரிக்குளம் பாலம், இன்னும் 4 வழிச்சாலை திட்டத்தையும் அவர் கொண்டு வந்தார். ஆனால் இன்னும் முடியாமல் இருக்கு. அது அவர் இடையில ஒரு எம்பியா இருந்திருந்தாருன்னா என்னன்னு முடிஞ்சிருக்கோம். அப்படி இல்லாமல் இருந்த பிறகு கூட மத்திய அரசுகிட்ட பேசி
அந்த இதனுடைய வேலையெல்லாம் முடிக்கலாம் ஏற்பாடு பண்ணியிருக்காரு. கடைசி அடுத்த வருஷம் அந்த வேலையும் முடிஞ்சிடும் தான் சொன்னாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செய்திருக்காரு. அதனால அவருக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்தா ஏதாவது ரோடு போட்டுட்டு இருப்பாரு. இப்போ ரோட்ல அந்த ரோட்ல உள்ள குண்டுக்குழியை கூட இவங்க சரி பண்ண முடியல இவங்களால. அதனால பொன் ராதாகிருஷ்ணனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குங்கிற ஒரு எண்ணம், அவர் ஒரு நல்லது செய்த ஒரு மனிதனுக்கு வந்து ஓட்டு போடாம நம்ம விட்டது ஒரு குறைபாடு அப்படிங்கிற ஒரு மனசுக்குள்ள எல்லாத்துக்குமே ஒரு சின்ன வருத்தமும் உண்டு, ஒரு குற்ற உணர்வு உண்டு. அதெல்லாம் சேர்ந்து இந்த வாட்டி கொஞ்சம் கிறிஸ்தவ ஓட்டும் அவருக்கு கொஞ்சம் விழுந்திருக்கும். இந்து நாடார் ஓட்டில் போனது இதுக்கு முன்னாடி ஒரு கிடைக்காத ஓட்டு இந்த வாட்டி அவருக்கு கிடைச்சிருக்கு. அதனால கண்டிப்பாக என்னுடைய கணிப்புப்படி 4,38,000 ஓட்டு ஏற்கனவே வாங்கியிருந்தாரு. இந்த வாட்டி அவர் 5 லட்சத்துக்கு மேலே அதிகமாக வாங்க வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் 5,75,000 ஓட்டு வாங்கின விஜய் வசந்த் அவர்கள் வந்து ஒரு 1.25 1.5 லட்சம் ஓட்டு வரைக்கும் குறையதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி குறையும் பட்சத்தில் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஈஸியாக வெற்றி பெறுவார். குறைந்தது 50,000 ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. சார், இப்போது தமிழ்நாடோட தேர்தலெல்லாம் முடிஞ்சு இப்போ தான் வட இந்தியாவில் பரபரப்பான தேர்தல் பிரச்சாரங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ நாளை மறுநாள் வந்து கேரளா மற்றும் கர்நாடகாவில் எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த மாதிரி சூழ்நிலையில் பிரதமர் மோடி நேற்று வந்து ராஜஸ்தானில் பேசுகிறப்போ அதிர்ச்சி தரும் தகவல் ஒன்று சொல்லியிருக்கிறாரு மேடையில். அது ஒரு இந்தியா ஃபுல்லாக ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, காங்கிரஸ் வந்து 2004 to 2010 காலகட்டங்களில் SC ST OBCயோட ரிசர்வேஷனை வந்து முஸ்லீமுக்கு வந்து கொடுக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணாங்க. அது வந்து ஆந்திர பிரதேசில் இம்ப்ளிமெண்ட் பண்ணதாகவும் அது சுப்ரீம் கோர்ட்டு இடையில வந்து இன்வால்வ் பண்ணி அதை தடுத்து நிப்பாட்டுச்சு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாரு. இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது வந்து வட இந்தியாவில் அந்த 400 சீட் அப்படின்னு எட்டுறதுக்கு மோடி அவர்களோட இது ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளானாக எடுத்துக்கலாமா? அதை இப்போ 2004 நடந்த விஷயத்தை இப்போ எடுத்துகிட்டு வந்து சொல்கிறது. ஆமாம், நிச்சயமா. அதாவது இது அவங்களுடைய தேர்தல் அறிக்கை தான். இருந்தாலும் அந்த தேர்தல் அறிக்கை டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் சொல்லி அது மூலமாக வெளியே வந்தது அப்படின்னு சொல்லி தான் நான் இப்போ கேள்விப்பட்டேன். அந்த விஷயத்தை தான் அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் உள்ளது, மன்மோகன் சிங் அவர்களால் வெளியே சொல்லப்பட்டது. அந்த விஷயத்தை திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து மக்கள் மன்றத்தில் எடுத்து வைக்கிறார், பிரச்சாரத்தின் போது எடுத்து வைக்கிறார். ராஜஸ்தானில் தேர்தல் பரப்புரையில் அவர் வந்து எடுத்து சொல்றாரு, காங்கிரசினுடைய முகத்திரையை கிழிச்சார் அப்படி தான் நம்ம சொல்ல முடியும். 2016 சட்டமன்ற தேர்தலில் தமிழக இந்த திராவிடிய மாடல் திமுக வந்து ஒரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்க அப்படின்னா, அதாவது வக்பு வாரிய சொத்துக்கள் எல்லாம் ஆக்கிரமிப்பாளர்களிடம் மீட்கப்பட்டு பாதுகாக்கப்படும். அதே சமயத்தில் அதே தேர்தல் வாக்குறுதியில் இன்னொரு தேர்தல் வாக்குறுதி, இந்து கோவில், அதாவது இந்து அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் வசம் உள்ள இந்து கோவில்களில் நீண்ட நாளாக ஆக்கிரமிச்சு நீண்ட நாளாக இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பாளர்களுக்கு ஒரு விசாரணை இதை உருவாக்கி அதன் மூலமா அவங்களுக்கு அதை பட்டா போட்டு கொடுக்கப்படும்னு சொல்லியிருந்தாங்க. என்ன செய்ய போறீங்க? இதுக்கு ஒரே தேர்தல் வாக்குறுதி தான். ஒரே வருஷத்துல 2016 வெளியிடப்பட்ட திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதியில ஒரு பக்கம் முஸ்லிம்களுக்கு வந்து அவங்களுடைய வக்பு வாரிய சொத்துக்கள் எல்லாம் மீட்கப்பட்டு பாதுகாக்கப்படும் சொல்லிட்டு, இந்த பக்கம் இந்து அறநிலைத்துறை வசம் உள்ள இந்துக்களுடைய சொத்துல ஆக்கிரமிச்சுட்டு இருக்கக்கூடிய கிறிஸ்தவ முஸ்லிம்களுக்கெல்லாம் அந்த இடத்த அவங்களுக்கே பட்டா போட்டு கொடுப்போம் அப்படின்னா இது என்ன கணக்கு? இதே தான் காங்கிரசினுடையதும். அந்த களவாணிகள் தான் வக்பு வாரியத்தை கொண்டு வந்தது. வக்பு வாரியத்துக்கு இங்க என்ன வேலை? இது மதசார்பற்ற நாடு சார். இங்க என்ன மைனாரிட்டி மெஜாரிட்டி இதெல்லாம் எங்க தேவையா? ஈக்குவாலிட்டி தானே நமக்கு தேவை, எல்லாரும் சமம் தானே. அங்க என்ன மைனாரிட்டி? இங்க அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வந்துச்சு? அங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு எந்த இந்துக்களாவது ஏதாவது பாதிப்பு கொடுத்துருக்காங்களா? இல்ல கிறிஸ்தவங்களுக்கு வந்து அப்படி பாதிப்பு கொடுக்கறதா இருந்தா இங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் எல்லாம் அப்பவே அடிச்சு பாகிஸ்தான் துரத்திருப்பாங்கல்ல பிரிவினையின் போதே. அங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் எல்லாம் இங்க அடிச்சு துரத்துனாங்கல்ல. அதாவது 1947 இதுல ஆகஸ்ட் 14 நமக்கு சுதந்திரம் கிடைச்சி, சரிதான். ஆனா அந்த சுதந்திரம் அடைஞ்ச அது அறிவிச்ச உடனேயே பாக பிரிவினையில அங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் எல்லாம் வந்து இந்துக்கள் 24% பாகிஸ்தான்ல இந்துக்கள். இன்னைக்கு எவ்வளவு சதவீதம் இந்துக்கள்? 1% கூட இல்லை. அந்த இந்துக்கள் எல்லாம் என்ன ஆனாங்க? ஆனா இங்க அதே நேரத்துல இங்க இருந்த முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு? 8% இருந்த முஸ்லிம்கள் இன்றைக்கு 20% வந்திருக்காங்க இந்தியாவில். அது எப்படி வளர்ச்சி அடைஞ்சாங்க? இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. சமீபத்திய காங்கிரசினுடைய தேர்தல் வாக்குறுதி அதுல கொடுக்கப்பட்டதா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, நாங்க வந்து இங்க இருக்கக்கூடிய முஸ்லிம் அகதிகளுக்கும் நாங்க வந்து குடியுரிமை கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. CAA தூக்கிடுவோம்னு சொல்லிட்டாங்க. அது இவர் சொல்லிட்டு அலையிறாரு பி. சிதம்பரம். அது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு நாங்க குடியுரிமை கொடுப்போம்னு சொல்றாங்க. அதை தான் மோடி சுட்டி காட்டிக்கிறார். முஸ்லிம்கள் சொல்லி இவங்க சொல்லக்கூடிய அந்த அகதிகள் யாரு? ரோஹிங்கியா அகதிகள்.
அவங்க எதுக்கு இங்க வந்தாங்க? ஆக்கிரமிக்கிறதுக்காக வந்தாங்க. பங்களாதேஷ்ல இருந்து இங்க வந்து சென்னையில வரைக்கும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. மேற்கு வங்காளத்தை சேர்ந்தவங்க சொல்லி ஐடி ப்ரூஃபோட இங்க இருக்காங்க. இவங்க எல்லாம் பங்களாதேசிகள். அவங்க சட்டத்துக்கு புறமா இங்க வந்தவங்க. அவங்களுக்கெல்லாம் குடியுரிமை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்ப அவங்க இங்க வந்து 4-5 கல்யாணம் பண்ணி ஒரு 15-20 குழந்தைய பெத்து போட்டு அவங்களுக்கெல்லாம் சலுகை கொடுக்கணும்னு சொல்றேன். கொடுத்துட்டு இருக்காங்களே. எதுக்கு சலுகை கொடுக்கணும்? மதத்தின் அடிப்படையில் எதுக்கு சலுகை கொடுக்கணும்னு சொல்லுங்க. இங்க இருந்து நீங்க வந்து மெக்கா மெதினாவுக்கு வந்து போறதுக்கு, அங்க போறதுக்கு அவங்களுடைய எண்ணிக்கையை கூட்டுறதுக்கு மோடி நிறைய வகைகளை உருவாக்கி கொடுத்தாரு. ஏன்னா ஒரு வருஷத்துக்கு இவ்வளவு பேர் தான் ஒவ்வொரு நாடுகள்ல இருந்தும் மெக்கா மெதினாவுக்கு புனித யாத்திரை முஸ்லிம்கள் வரலாம் அப்படின்னு இருந்ததுல அந்த மக்கள் தொகை அடிப்படையில் அவங்க ஒரு கணக்கு லிமிட் வச்சிருக்காங்க. அந்த லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணது மோடி. நிறைய பேர் போயிட்டு வரட்டும், முஸ்லிம்கள் நிறைய பேர் மெக்கா மெதினாவுக்கு போயிட்டு வரணுங்கிற வசதியை பண்ணி கொடுத்தாரு. நான் கேட்கறது, அவங்களுக்கு எதுக்கு நம்ம வந்து இலவசமா மானியம் கொடுக்கணும்? அங்க போயிட்டு வர்றதுக்கு புனித பயணத்துக்கு எதுக்கு நம்ம காசு கொடுக்கணும்? அந்த பக்கம் முஸ்லிம்களுக்கு இதெல்லாம் பண்ணிவிட்டு இந்த பக்கம் திருச்செந்தூர் முருகன் கோயில்ல நேற்றுக்கு இன்னைக்கு எல்லாம் வழிபடுறதுக்கு அங்க உடலை காசு கொடுத்தவன் மட்டும்தான் போனோம்னு சொல்லி பிடிக்கிறாங்க. என்ன கணக்கு இது? இந்துக்கள் பெரும்பான்மை ஆனால் அறநிலையத்துறைன்னு ஒன்று வச்சுக்கிட்டு உள்ள கோயில சாமி கும்பிட கூட விட மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி வள்ளலாருடைய இடத்த வந்து அதை நாசம் பண்ணணும்னு நினைச்சு இவங்க வந்து அதில் நாங்கள் சர்வதேச மையம் கட்ட போறோம். எவன் கேட்ட அவங்ககிட்ட மையம் கட்டுறதுக்கு? அவரை எப்படியாவது வந்து திராவிட இதுக்கு மாத்திரணும்னு நினைக்கிறாங்க. அவருக்கு நெத்தியில இருந்த விபூதியை ஏற்கனவே அழிச்சு விட்டாங்க. பாரதியாருக்கு நெத்தியில இருந்த குங்குமத்தை அழிச்சு விட்டாங்க. திருவள்ளுவருக்கு நெத்தியில இருந்த விபூதியை அழிச்சு விட்டாங்க. அவருக்கு ஒரு பூர்வூல் இருந்துச்சு, அதே அறுத்து விட்டாங்க. எல்லாம் பண்ணி வச்சுக்கிட்டு இதெல்லாம் இந்துங்கிற அடிப்படையில் வரக்கூடியது அவ்வளோத்தையும் அழிச்சிட்டாங்க. இதே தான் காங்கிரஸும் அவங்களே இதே வேலையை தானே செய்கிறாங்க. அதாவது வந்து வக்ஃபு வாரியம் எதுக்கு தொடங்கப்பட்டது? முஸ்லீம்கள் இந்த நாட்டில் அங்கிருந்து படையெடுப்பாளர்கள், ஆக்கிரமிப்பாளர்கள், அவங்க வந்து இந்த நாட்டை பிடிச்சது மட்டும் இல்லாமல் இங்கே இந்த மக்களை எல்லாம் மதம் மாற்றினாங்க. மதம் மறுத்தவங்களெல்லாம் கொலை செய்தாங்க. இப்படிப்பட்ட ஒரு கொடுங்கோல் ஆட்சி பண்ண அவங்க இங்க உள்ள சொத்துக்கள் எல்லாம் சூறையாடி அவங்க கட்டுப்பாட்டில் வச்சிருந்தாங்க. அந்த சொத்தெல்லாம் இப்போ வந்து முஸ்லிம்களுக்குன்னு சொன்னா அது என்ன கணக்கில் வரும்? கிறிஸ்தவங்க இந்த நாட்டை வந்து ஆக்கிரமிச்சிருந்தாங்க. வெள்ளைக்கார கிறிஸ்தவன் அவன் வந்து ஆக்கிரமிச்சிருந்தான். அவன் ஒரு வெளியே 1947 இங்கிருந்து வண்டி ஏற்றி அனுப்பி விட்டாச்சு. அவன் கண்ட்ரோல்ல இருந்த இடங்கள் எல்லாம் எங்களுக்கு கிறிஸ்தவங்களுக்கு சொந்தம்னு சொன்னா இது என்ன மாதிரியான இது? அரசாங்கத்துக்கு சொந்தம், நம்ம நாட்டுக்கு சொந்தம். ஆட்சியாளராக அவன் இருந்தான், அவன் கொள்ளையடிச்சு வச்சிருந்தான். அதில் மிச்சம் மீதி இடத்தெல்லாம் தூக்கிட்டு போக முடியாது, அதெல்லாம் போட்டு போனா அந்த இடத்த நம்ம அரசாங்கம் தானே தேசிய, நம்முடைய அரசாங்கம் தானே அதை வச்சிருக்க முடியும். ஆனால் அப்படி இல்லை. இவ்வளவுத்தையும் கொடுத்து விட்டு, அதாவது வக்ஃபு வாரியம்ங்கிறது அவங்க வந்து என்ன வேணாலும் அதில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு சம்பளம் நம்ம வரி பணத்தில் கொடுக்குறோம், அதில் வேலை செய்கிற எல்லாத்துக்கும் கொடுக்குறோம். அவன் போகிற காருக்கு நம்ம வந்து பெட்ரோல் வாங்கி ஊற்றுறோம், அந்த காரு நம்மளுடைய வரி பணத்தில் வாங்குறோம். அதனுடைய ஐஏஎஸ் ஆஃபீஸர் கேடரில் உள்ளது. ஆனால் அவங்க முஸ்லீமாக தான் வைக்கணும். இப்படியெல்லாம் சட்டம் வச்சிருக்காங்கல்ல. இதெல்லாம் கொண்டு வந்தது காங்கிரஸ்காரனா இல்லையா? அவங்க தானே கொண்டு வந்தாங்க. எதுக்கு மதத்தின் அடிப்படையில் எதுக்கு மக்களை பிரிக்கணும்? எல்லாரும் ஒன்னா இருக்கணும்னு நினைக்கவே இல்லைல்ல. அவ்வளவு சலுகை கொடுக்குறோங்க பேர்ல எல்லா முஸ்லீம்களையும் வளர்த்து விட்டுட்டு இருக்காங்க. பயங்கரவாதத்தை வளர்த்து விட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா இந்த நாட்டுல வந்து காங்கிரஸ் ஆட்சி 2014 வரைக்கும் இருக்கும்போது எத்தனை குண்டு வெடிப்பு நடந்திருக்கு. மும்பை குண்டு வெடிப்பா இருந்தாலும் சரிதான், ஏகப்பட்ட குண்டு. இங்க தமிழ்நாட்டில் கூட 1998 ஆகஸ்ட் பிப்ரவரி 14 கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பு, தொடர் குண்டு வெடிப்பு. இதெல்லாம் எப்ப நடந்துட்டு இருந்துச்சு? எல்லாம் காங்கிரஸ் அங்க, இங்க வந்து திமுக. இவ்வளவு தானே. இவங்க அதுதானே ஊட்டி வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்பதானே எல்லாத்தையும் களை பிடிங்கி எல்லாம் சுத்தப்படுத்தி இருக்கு. எவ்வளவு எதுக்கு? காஷ்மீர் நம்ம நாட்டினுடைய ஒரு அங்கம். அந்த மாநிலத்தை நம்ம நாட்டு கூட இணைக்கிறதுக்கு 370ங்கிறத நீக்கிறாரு பிரதமர் நரேந்திர மோடி. ஆனா அதை கொடுத்து அந்த மாதிரி ஒரு தனிநாடுங்கிற மாதிரி ஆக்கி விட்டது யாரு? காங்கிரஸ் தானே. நேரு தானே அந்த வேலையை செய்தாரு. நேரு மாமா மட்டும் அந்த வேலையை செய்யாம இருந்திருந்தா அன்னைக்கே வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் சொன்ன மாதிரி கேட்டிருந்தா, இல்ல டாக்டர் அம்பேத்கர் சொன்ன மாதிரி கேட்டிருந்தா நம்ம நாட்டுல உள்ள ஒரு மாநிலமா இருந்திருக்கும். எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது. மாநிலமா இருக்கிறது மட்டும் இல்ல, இந்த நாட்டுக்குள்ள பயங்கரவாத செயலே இல்லாம இருந்திருக்கும். அது அவ்வளவுத்துக்கும் வந்து ஒரு வழியாக ஒரு அந்த காஷ்மீர் அமைஞ்சு போச்சு இல்ல. அதுதானே ஒரு முக்கியமான ஒரு கூடாரமா அமைஞ்சு போச்சு. அங்கிருந்து பயங்கரவாதத்தை பாகிஸ்தான்ல இருந்து இங்க அனுப்ப வேண்டியது, பயிற்சி கொடுத்து அங்க குண்டு வைக்க வேண்டியது, அங்கிருந்து இந்தியா முழுக்க வந்து குண்டு வச்சு இதே வேலை தானே செய்தாங்க. அப்ப அமைதி, வளர்ச்சி எல்லாத்தையும் கெடுத்துட்டாங்கல்ல. இப்ப இப்படிப்பட்ட தேசத்துல மறுபடியும் நாங்க மதத்தின் அடிப்படையில கொடுக்க போற முஸ்லிம்களுக்கு இன்னொன்னு சொல்றேன். தமிழகத்துல உள்ள, அதாவது சர்ச்சுகளுக்குள்ள உள்ள மின்சாரத்துக்கும் மசூதியில உள்ள மின்சார கட்டணத்துக்கும் இந்து கோயில்களில் உள்ள மின்சார கட்டணத்துக்கே வித்தியாசம் இருக்கு. எங்க என்ன இந்து கோயில 8 ரூபா 50 பைசா இதை வச்சிருக்காங்க, அவங்களுக்கு 1 ரூபாயா 1 ரூபா 50 பைசா வச்சிருக்காங்க. இது என்ன போகிரி தானே? இது இப்படித்தானே எல்லா இடமும் பண்ணி வச்சிருக்காங்க. ஏங்க நான் என்ன சொல்றேன்னா,
ஒரு அரசாங்கம் இருக்குன்னா இது ஒரு மதசார்பற்ற அரசாங்கம். எந்த மதத்துக்கும் சார்ந்து இருக்கக்கூடாது, எல்லாத்துக்கும் பொதுவானதா இருக்கணும். பல ஆயிரக்கணக்கான டன் அரிசியை வந்து ரம்ஜான் கஞ்சி வைக்கிறேன்னு கொடுக்குறாங்க. அரசாங்கம் கொடுக்குது, தமிழக அரசாங்கம் கொடுத்துட்டு இருக்கு, வருஷம் கொடுக்குது. இதுக்கு முன்னாடி அதிமுக அரசாங்கம் கொடுத்துச்சு, இவங்களும் கொடுக்குறாங்க. நான் கொடுக்க கூடாதுன்னு சொல்லல. மாரியம்மன் கோவில்ல கூழ் வைக்கிறதுக்கு அரிசி கொடுன்னு சொல்றேன். எல்லா முஸ்லீம் மசூதிகளும் எல்லா சர்ச்சுகளும் வந்து அவங்க கட்டுப்பாட்டுல இருக்கு. இந்து கோயில அதை மாதிரி கொடுத்துருங்கன்னு சொல்றோம் இல்லையா? அதையும் எடுத்து வச்சுடுங்க. அதை இன்னைக்கு அரசாங்க கட்டுப்பாட்டுல வச்சுட்டு அதுல வேலை பார்க்கறவங்கள அரசாங்கத்துல இருந்தே சம்பளம் கொடுங்க, ஏற்றுக்கொள்ளலாம். நீங்க இந்த பக்கம் வந்து இந்து கோயில்கள்ல வேலை பார்க்கறவங்களுக்கெல்லாம் சம்பளம் கிடையாது. ஆனா அந்த பக்கம் வந்து மசூதியில வேலை பார்க்கறவங்கலாம் சம்பளம் கொடுத்துட்டு இருக்கீங்க. அது என்ன அரசாங்க படத்துல கொடுக்குறீங்க? இது என்னது பாகுபாடு தானே? இதெல்லாம் களையப்பட வேண்டியது. பிரதமர் சொன்னது இதெல்லாம் சொல்லல. அவர் வந்து நம்முடைய வரி பணம் தவறாக பயன்படுத்தப்படுதுன்னு சொன்னார். ஒரு சட்டம், நமக்கு இருவர் நாம் இருவர் நமக்கு இருவர். இது வந்து குடும்ப கட்டுப்பாடு சட்டம். குடும்ப கட்டுப்பாடு நம்ம இந்தியா முழுக்க மக்கள் தொகை வந்து ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு, அதை கட்டுப்படுத்தணுங்கிற நோக்கத்தினால காங்கிரஸ்கார காலத்திலேயே இதை நடைமுறைப்படுத்துறதுக்கு பெரிய பிரச்சாரம் எல்லாம் பண்ணாங்க. ஆனா முஸ்லிமுக்கு மட்டும் அது பொருந்தாதுன்னா என்ன கணக்கு? நாங்க இந்த சட்டத்தை மதிக்க மாட்டோம், நாங்க எத்தனை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்குவோம், எவ்வளவு வேணாலும் குழந்தை பெற்றுக்குவோம் அப்படி சொன்னாங்கன்னா, இந்த நாட்டை நேசிக்கிற முஸ்லிம்கள் கிறிஸ்தவங்க இருக்காங்க, அவங்கள விட்டுருங்க. அதுக்கு அப்பாற்பட்டவங்களை தான் சொல்றேன். அந்த மதவெறி பிடிச்ச கும்பலை தான் நான் இப்ப பேசிட்டு இருக்கேன். அது என்ன கணக்கு? அப்ப வச்சு அவங்கள வந்து படிப்பறிவும் இல்லாம அந்த மக்களை, அந்த பெண்கள் எல்லாம் வந்து ஏதோ இந்த குழந்தை பெறதுக்கு மட்டுமே பயன்படுத்துற மாதிரி ஆக்கி வைக்கிறது தப்புங்கிறாரு பிரதமர். இதுல என்ன தப்பு இருக்கு? அவங்களே படிக்க வைங்க, அந்த பெண்களையும் முன்னேற்றுங்க, அவங்களையும் குடும்ப கட்டுப்பாடு கரெக்டா 2 குழந்தை அந்த மாதிரி அதுக்கு மேல பெத்துக்காம வைங்க, அந்த குழந்தைய நல்ல விதமா வளர்த்து அவங்கள வந்து ஒரு IAS IPS ஆக்கிட்டுன்னு சொல்றாரு. அதுக்குள்ள வழிகளை பண்ணி கொடுக்குறாரு. இவங்களுக்கு என்ன அப்படின்னா, பிரதமர் வந்து இந்த விஷயத்தை, அது காங்கிரஸ் சொன்னதை எடுத்து விட்டார்ல, கையில எடுத்து வச்சுட்டாரு. ஏற்கனவே சனாதன ஒழிப்பு அங்க போய் எல்லா வட மாநிலங்கள்ல பயங்கரமா பிரச்சனை போய் கிடக்குது. இந்த தேர்தல் அது பிரதிபலிக்குது. அதனாலதான் ரேவந்த் ரெட்டி வந்து ஆந்திரா தெலுங்கானாவில் வந்து பிரச்சாரத்தை தொடங்கும் போது என்ன சொல்லிட்டு இருந்தாருங்க, அதாவது உதயநிதி ஸ்டாலின் இருக்கிற இந்த ஓங்கோல் இளவரசர், அந்த உதவாக்கரை உதயநிதிக்கார் வந்து இவரு மன்னிக்க முடியாது, இவருக்கு தண்டிக்கணும்னு சொன்னாரு. சனாதனத்தை ஒழிப்புன்னு சொன்னதுனால அவர் தண்டிக்கணும்னு சொன்னார். அதுலயும் கூட ஒரு பித்தலாட்டத்தை பாருங்க. அங்க வந்து இங்க தேர்தல் முடியுது வரைக்கும் அவரு நவதோரத்தையும் பொத்திக்கிட்டு இருந்தார் ரேவந்த் ரெட்டி, காங்கிரஸ் முதலமைச்சர். இங்க தேர்தல் முடிஞ்ச உடனே அங்க சொல்றாரு. எதுக்கு? அங்க உள்ள இந்துக்காரன் தலையில முளை வரைக்கணும், ஏமாத்தணும். நான் வந்து இந்துக்களுக்கு ஆதரவானன்னு சொல்லணும். காங்கிரஸ் அப்ப மதவாதம் தானே பண்ணுது. தெலுங்கானாவில் மதவாதம் பண்ணலையா காங்கிரஸ்? இப்படி சொல்றது மதவாதம் கிடையாதா? அந்த இந்துக்களுடைய ஓட்டை வாங்குறதுக்காக சொல்லலையா? ஆனா வந்து ராஜஸ்தான்ல பிரதமர் நரேந்திர மோடி அவங்களுடைய தேர்தல் அறிக்கையை சுட்டி காட்டி சில உண்மைகளை வெளியே சொன்னா இது வந்து மதவாதம், இது வந்து ரொம்ப மோசமான ஒரு விமர்சனம். இதுல என்ன மோசமா அவர் என்னத்தை சொன்னாரு? எல்லோருடைய வரி பணமும் நல்ல வழியா பயன்படுத்தணுங்கிறது தானே நோக்கம். அதுல தவறா பயன்படுத்த, ஒரு பெண் வந்து ஒரு வீடியோ ஒன்று வைரல் ஆச்சு, முஸ்லீம் பெண். அதுகிட்ட கேள்வி கேட்குறாங்க, உங்களுக்கு எத்தனை குழந்தைன்னு கேட்குறாங்க. உடனே அது சொல்லுது எனக்கு 7 குழந்தைன்னு சொல்லுது. சின்ன பொண்ணுது. இந்த வயசுல உனக்கு 7 குழந்தைகளா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எப்படி நீங்க வளர்க்குறீங்க எப்படின்னா, அது ரொம்ப கஷ்டம், நாங்க அதனால ரொம்ப போராடிட்டு இருக்கோம்னு சொல்லுது. அதுக்கு யாரு காரணம்னு சொன்னா, அதாவது 7 குழந்தைன்னு சொன்ன உடனே சொல்லுது அந்த பொண்ணு, இது 7 குழந்தையான்னு கேட்டோன்னு எல்லாம் அல்லாஹ் கொடுத்தாரு அப்படிங்குது. சரிங்க, நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்குது. திருப்பி கேள்வி கேட்கிறாரு ரிப்போர்ட்டரு. நான் இப்ப ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன், இதுக்கு யாரு காரணம்னு திருப்பி கேட்கறாங்க. அதுக்கு மோடி காரணம்னு சொல்லுது. இந்தியில சொன்னது டிரான்ஸ்லேஷன் பண்ணி போட்டிருந்தாங்க, அதை பார்த்தேன். அப்ப இது எப்படி மோடி எப்படி காரணமா இருக்க முடியும்? அப்ப அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க? அந்த பொண்ணுக்கு மனசுல என்னத்தை விதைச்சு வச்சிருக்காங்க, என்ன விஷத்தை விதைச்சு வச்சிருக்காங்க? மோடிக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? அப்ப குழந்தை பெறதை நீங்க 2 குழந்தையோட நிப்பாட்டி இருந்தீங்கன்னா குழந்தைய நல்லா பராமரிக்க முடியும். அப்ப 7 8 பிறக்கிறதுக்கு பெத்துக்கேன்னு சொல்லி உங்களுக்கு போதிச்சது எவன்? அவன் தானே சூத்திரதாரி, அவன் தானே தப்பு செய்யறான். அப்ப செய்துட்டு அப்புறம் சிறுபான்மையினர் இருக்கிற பேர்ல, சலுகைங்கிற பேர்ல வந்து மக்களுடைய, அதை இந்துக்களுடைய வரி பணத்தை எடுத்து நாங்க கொடுப்போம்னு சொல்லி இந்த கேடுகட்ட காங்கிரஸ்கார தேர்தல் வாக்குறுதியில சொன்னா அது தப்புன்னு சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? அப்ப அவங்க எல்லாம் செய்வாங்க, எல்லாம் கொடுப்பாங்க. தெலுங்கானாவிலே ஆந்திராவிலே வந்து ஒரு தேர்தல் வாக்குறுதி, அதுல வந்து நாங்க முஸ்லிம்களுக்கு தனி ஆஸ்பத்திரி கொண்டு விடுவோம்னு சொல்லிட்டு நடந்தாங்க. இதை காங்கிரஸ் தான், அந்த களவாணிகள் எல்லாம் சொல்லுவாங்க, சொல்லிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி தெரிவாங்க. அதாவது தாஜா பண்ணியே வாழ்க்கையை ஓட்டிட்டாங்க. இப்ப எடுபட மாட்டேங்குது. தெலுங்கானா வரைக்கும் எடுபட மாட்டேங்குது. தெலுங்கானாவில் இந்துக்கள் வந்து ஓட்டு வங்கி உருவாகுது, இந்துக்கள் விழிப்புணர்வு ஆயிட்டாங்க. இனிமே அவங்களை ஏமாற்ற முடியாது. அப்ப நாங்க சனாதன ஒழிப்புன்னு சொன்னோன்னா நாங்க தண்டிக்கணும்னு சொல்லுவோம்னு சொல்லி இப்ப அங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் அவங்களுடைய சூழ்நிலை. வட இந்தியா முழுக்க இந்துக்கள் கொஞ்சம் விழிப்புணர்வு ஆயிட்டு தமிழகம் வரைக்கும் வந்துட்டது.
என்னமே அங்கே எதுவுமே சொல்ல முடியாது. என்னமே இதே மாதிரி இந்துக்களை இழிவுபடுத்தி பேசினா கண்டிப்பா அந்த கூட்டணிக்கு அதோகதி ஆகி போயிடும். அதனால வேற வழி இல்லாம அப்படியே சுத்தி வளைச்சு பேசுறாங்க. பிரதமர் வந்து கரெக்டா தான் பேசுறாரு. தேர்தல் பிரச்சாரத்துல என்ன பேசணுமோ அது தெளிவா தான் பேசுறாரு. அதுல ஒன்றும் கூட்டி குறைச்சி பேசல, தெளிவா தான் பேசுறாரு. அதை பேசித்தான் ஆகணும். சில உண்மைகள் எல்லாம் பிரதமருங்கிறனால பேசக்கூடாதுன்னு விடுறதுனாலதான் இஷ்டத்துக்கு எல்லாம் அளந்து விட்டுட்டு தெரியுறாங்க. இதை போட்டு உடைக்கும் போது இதெல்லாம் சரியாயிடும். அதனால அவர் சொன்னதுல தப்பே கிடையாது. அவர் சொன்னது மூலமாக 10 ஓட்டு பாஜகவுக்கு அதிகமாக தான் வருமே ஒழிய, அவர் சொன்னதை கண்டுக்காம விட்டுருந்தா கூட அது தெரிஞ்சாம போயிருக்கும். இவங்க எல்லாம் கூவி கூவி ஒவ்வொரு தெருவிலே சொல்ல ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, இந்த தெரியாத இந்துக்காரனுக்கு அது தெரிய ஆரம்பிக்குது. ஆமா சரிதானே, ரைட்டு அப்படிங்கிறான். ஓட்டு கூட கொஞ்சம் ஓட்டு கூட தான் கிடைக்குமே ஒழிய அவரு குறைய போறது இல்லை. நேற்று பிரதமர் மோடி சொன்ன பிரச்சனைகளோட அந்த வீரியம் குறையவே இல்லை. அதுக்குள்ள உத்தரப்பிரதேசோட சிஎம் திரு யோகி ஆதித்யநாத் அவர்கள் வந்து இன்னைக்கு அதோட ஒரு பெரிய ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காரு. நாடு முழுக்க காங்கிரஸ் வந்து சரியத் சட்டத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக திட்டம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது அதோட ஒரு ஸ்டெப் மேல போய் ஒரு பீதியை கிளப்பின மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அவர். அதாவது திரு யோகி ஆதித்யநாத் அவர்கள் சொன்ன பாயிண்ட் ரொம்ப யோசிக்க வேண்டிய பாயிண்ட். அதாவது பாஜகவினுடைய ஒரு தேர்தல் வாக்குறுதி, இது நீண்ட கால தேர்தல் வாக்குறுதி என்ன அப்படின்னா, காமன் சிவில் சட்டத்தை நாங்க கொண்டு வருவோம். இப்ப வந்து அடுத்த 5 வருஷத்துக்குள்ள நான் கண்டிப்பா நடைமுறைப்படுத்துவோம்னு சொல்லிட்டாங்க. இப்ப என்னன்னா, காமன் சிவில் சட்டம்ங்கிறது என்னது? ஏற்கனவே கிரிமினல் சட்டம் நம்ம நாட்டுக்கு பொதுவான கிரிமினல் சட்டம் இங்க நடைமுறையில இருக்கு. அதே மாதிரி ஒரே ஒரு சட்டம் தானே இருக்க முடியும் கிரிமினல், அதாவது சிவில் சட்டத்திலையும் அது ஒரே ஒரு சட்டம் தானே. இந்தியாவுக்குன்னு ஒரு சட்டம், சிவில் சட்டம்னா இப்படி இருக்கும், கிரிமினல் சட்டம் சிவில் சட்டம் ரெண்டுமே சட்டங்கள் தான். இந்த 2 சட்டமும் மக்களுக்கு எல்லாத்துக்கும் பொதுவா தானே இருக்கணும். கிரிமினல் சட்டம் எல்லாத்துக்கும் பொதுவா இருக்கு. ஆனா வந்து சிவில் சட்டம் மட்டும் அது சரியத் சட்டப்படி தான் முஸ்லிம்கள் வந்து அதை பின்பற்றணும் இவ்வளவு நாள் நடைமுறையில வச்சிருக்காங்களே. இதைத்தானே அந்த காங்கிரஸ் விரும்புது. நாடு முழுக்க சரியத் சட்டப்படி தான் நடக்கணுங்கிறத அவங்க முன்னின்று கொண்டு வராங்களே, அதை முயற்சி பண்றாங்களே. அந்த முஸ்லீம் ஓட்டு பிச்சைக்காக அதை செய்வேன்னு சொல்றாங்களே. அவங்க முஸ்லீம் ஓட்டு பிச்சைக்காக இதெல்லாம் செய்யலாம். ஆனா இந்துக்களுடைய ஓட்டுக்காக மோடியோ யோகியோ யாராவது சொல்லிட்டாங்கன்னா இங்க இருக்கக்கூடியவங்க எல்லாருமே இடுப்புல இருக்க துணியை அவுத்து போட்டு ஆட ஆரம்பிக்கிறாங்க. அதானே நிலவரம். அதாவது நான் என்ன இந்த இடத்துல நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். சரியத் சட்டம் தானே வேணும், முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவோங்க, தப்பே கிடையாது. அதாவது கிரிமினல் இருக்குல்ல, அதுக்கு சரியத் சட்டத்தை கொடுப்போம். இவ்வளவு நாள் சிவில் சட்டத்தை வச்சிருக்காங்கல்ல, அதுபடிதான் நாங்க செய்வோம்னு சொல்லித்தானே அதுதானே மக்களை போட்டு குழப்பிட்டு இருக்காங்க. சிவில் இல்ல, கிரிமினல் சட்டத்திலையும் சரியத் சட்டப்படி கொடுத்துருவோம். கொடுத்தா என்ன ஆகும்? கோயம்புத்தூர்ல குண்டு வச்சு அந்த அல்வுமா பயங்கரவாதி பாஷாவை அன்னைக்கு இல்லைன்னா மறுநாள் சாயந்தரமே கோயம்புத்தூர்ல உள்ள அந்த ஒடிசியா மைதானமா அந்த பெரிய மைதானத்துல நடுசுல விட்டு தூக்குல தொங்க விட்டு க்ளோஸ் பண்ணிருப்பாங்க. அதோட அந்த கதை முடிஞ்சிருக்கும். இந்த ராஜீவ் காந்தி கொலையாளிகளா, அதுக்கு ஒரு 2 நாளையில அங்க போட்டு கொண்டிருப்பாங்க. சென்னையில ஒரு முக்கியமான இடத்துல வச்சு தூக்குல தொங்க வச்சு கொண்டிருப்பாங்க. அதானே சரியத் சட்டம். சரி, இந்த சரியத் சட்டப்படி முஸ்லீம்களுக்கு எல்லாம் தண்டனை கொடுப்போம், இல்ல இந்துக்களுக்கு வந்து இந்திய தண்டனை சட்டப்படி கொடுப்போம், அப்படி வேணா வச்சுக்குவோம். அதை விரும்புறாங்களா இவங்க? எந்த முஸ்லீமாவது விரும்புறாங்களா? விரும்பல. ஏன்னா அந்த சரியத் சட்டப்படி தண்டனை கொடுத்தீங்கன்னா குண்டு வச்சவன் எல்லாம் உடனே தூக்குல மாட்டி கொன்றணும், இல்லைன்னா துப்பாக்கி எடுத்து சுட்டு கொன்றணும். ஆனா அவனெல்லாம் நீங்க வந்து இந்திய தண்டனைப்படி தண்டனை சட்டத்துல தான் உள்ள வரணுமா? அதுக்கு மட்டும் எதுக்கு சரியத் சட்டத்தை வேண்டான்னு சொல்லிட்டு ஓடுறானோ? எதுக்கு ஓடுறா? அண்ணன் உடனே காலி பண்ணிருவீங்க. இந்திய தண்டனை சட்டம்னா பாருங்க, அல்வுமா பயங்கரவாதி இப்போ வந்து வெளியே இருக்காரு. அந்த அந்த குண்டு வைப்பு குற்றவாளி அவன் வந்து இப்ப வெளியே இருக்கான். 100 நாள் பரையல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. விடுதலை பண்ணணும்னு சொல்லி நம்ம தமிழக சட்டமன்றத்துல தீர்மானம் நிறைவேற்றுறாரு இந்த ஓங்கோல் முதலமைச்சர். என்ன கேடு இது? இதெல்லாம் வந்து அப்ப சிவில் சட்டத்துக்கு வந்து நாங்க ஒத்துக்க மாட்டோம். ஏன்னா சிவில் சட்டப்படி எத்தனை வேணாலும் மனைவியை கல்யாணம் பண்ணிக்கிடலாம், அவங்களுக்கு ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டியது இல்லை, எங்க இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணிக்கிடுவோம், எத்தனை குழந்தை வேணாலும் பெற்றுக்குவோம், சொத்துல நாங்க பங்கு கொடுக்க வேண்டியது இல்லை, அதெல்லாம் நாங்க வேற மாதிரி வச்சுக்கோம், ஆண்களுக்கு சார்ந்தே எல்லாம் வச்சுக்குவோம், பெண்களுக்கு எதுவுமே கொடுக்க மாட்டோம். அந்த அப்பாவி பெண்களை இவங்க சொல்றதே கேட்டு நம்பி இருப்பாங்க முஸ்லீம்ல அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. ஆனா கிரிமினல் சட்டப்படி வரும்போது மட்டும் அது வந்து எங்களுக்கு வந்து அப்ப அது மட்டும் கராம் கிடையாதா? சிவில் சட்டத்தை வந்து சரியத் சட்டப்படி நடத்தலைன்னா அது ஹராம். அதனால எங்களுக்கு சரியத் சட்டப்படி தான் பண்ணணும்னு கேட்கிற இந்த மத வெறி கும்பல்கள், இல்லைன்னா இந்த பயங்கரவாத கும்பல்கள் வந்து கிரிமினல் சட்டத்திலேயே நாங்க சரியத் சட்டத்துல என்ன சொல்லியிருக்கோம் அதுபடிதான் நாங்க நடப்போம்னு சொல்ல வேண்டியது தானே. அது மட்டும் எங்களுக்கு தண்டனை கொடுங்கன்னு கேட்க வேண்டியது தானே. நேரு கொடுத்துருப்பாரு, இல்லடா இந்திரா காந்தி கொடுத்துருப்பாங்களே, இல்லைன்னா அதுக்கு பிறகு ராஜீவ் காந்தி கொடுத்துருப்பாரு, இல்ல அதுக்கு பிறகு வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட்ல எல்லாத்தையும் கொடுத்த இதை மட்டும் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல போறாங்க. கொடுத்துருப்பாங்களே, ஏன் அதை கேட்கல? அப்போ உங்களுக்கு தேவைன்னா இந்திய சட்டம் வச்சுக்கிடுவீங்க,
தேவை இல்லைன்னா சரியா சட்டம்னு சொல்லிடுவீங்க. இங்க வந்து இதுல வந்து உங்களுக்கு சௌரியத்துக்கு என்ன வேணுமோ அதை உருட்டிடுவாங்க. இப்ப இவங்க காங்கிரஸ் களவாணிகள் இப்ப கொண்டு வருவேன்னு சொல்றது சரியா சட்டத்தை நாடு முழுக்க அமல்படுத்தணும்லாம் சொல்லி பிரச்சாரம் பண்றது எதுக்குன்னா முஸ்லிம் ஓட்டை வாங்குவதற்காக இதை இப்படி போடுறாங்க. ஆனா இவங்க செய்து விடுவாங்க. இவங்க அப்படிப்பட்ட கோஷ்டி தான். இவங்களுக்கு நாட்டை பத்தியோ இந்த நாடு நல்லா இருக்கணுங்கிறத பத்தியோ எந்த கவலையும் கிடையாது. திமுகவும் கிடையாது, காங்கிரஸையும் கிடையாது, அது கூட்டணி கும்பல்களுக்கும் கிடையாது. நாடு எப்படி வேணா நாசமா போட்டு எனக்கு ஆட்சிக்கு வரணும், அதை தவிர வேற எதுவுமே கிடையாது. அதனால என்ன வேணாலும் சொல்லுவாங்க. ஒண்ணும் இல்லை, இந்த களியக்காலைக்கு அந்த பக்கம் இங்க கம்யூனிஸ்ட் கேரளால போய் ராகுல் காந்தி வந்து பினராயி விஜயனை ஏன் இன்னும் கைது பண்ணலன்னு கேட்கிறாரு. அவரை ஏன் இன்னும் மோடி சர்க்கார் இன்னும் ஏன் கைது பண்ணாம வச்சிருக்கு? அவர் ஒரு குற்றவாளி, அவரை கைது பண்ணி உள்ள போடுங்கன்னு சொல்றாரு. ஆனா டெல்லி முதலமைச்சரை பிடிச்சி உள்ள போட்டிருக்கு. அவரோட ஏகப்பட்ட ஆதாரங்கள்லாம் சிக்கி கோர்ட் நடவடிக்கை எடுத்து உள்ள தூக்கி போட்டு வச்சிருக்காங்க. இதை கண்டிச்சு போராட்டம் பண்ணாங்க. யாரெல்லாம்? ராகுல் காந்தி, பினராயி விஜயன். இந்த கம்யூனிஸ்ட் களவாணிகளும் காங்கிரஸ் களவாணிகள், திமுக களவாணி எல்லாம் ஒண்ணு சேர்ந்து டெல்லியில கிடந்து போராட்டம் பண்ணிட்டு நடந்தாங்க. இப்பவும் போராட்டம் இன்னமும் இருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளவுதான் இவங்க இது. டெல்லியில அதே முதலமைச்சர் தான் அதே மாதிரி தப்பு செய்ததுக்கு தான் பிடிச்சி உள்ள போட்டிருக்கு. ஆனா இங்க ஏன் பண்ணலன்னு கேட்கிறாரு ராகுல் காந்தி. டெல்லியில பண்ணதுக்கு நீங்க ஏன் பண்ணுனீங்கன்னு கேட்டு போராட்டம் நடத்தின ஆளு இப்ப இங்க கேட்கிறாரு. அதே மாதிரி பினராயி விஜயன் சொல்றாரு, உங்களுக்கு வந்து பிறப்பிலே தப்புங்கிறாரு. அவரு அவ்வளவு கீழ்மட்டத்துல விமர்சனம் பண்ணிருக்காரு. இது எல்லாம் எங்க? கேரளாவில் 2 பேரும் எதிராக நிக்கிறாங்க. இதுக்கு பேர் கூட்டணியாம வேற. இதுல டெல்லியில கூட்டணியா, இங்க மட்டும் தனி குடித்தனமா கேரளாவில். இவர் அவ்வளவு இழிவுபடுத்தி பேசுறாரு. இவருடைய ஆர்ஜின் என்னன்னு பார்க்கணும். ஏதோ வந்து இத்தாலிக்கு இப்ப இவருடைய ஆர்ஜின் இருக்கிறத வந்து மறைமுகமா சொல்ற மாதிரி இந்த மாதிரியான வார்த்தையில அவர் இழிவுபடுத்தி பேசுறாரு பினராயி விஜயன். யார? ராகுல் காந்தி. ஆனா இவங்க 2 பேரும் கூட்டணின்னு வேற சொல்றாங்க மக்கள்கிட்ட. நாங்க ஐஎன்டி கூட்டணி, இது வந்துன்னா அதை பண்ணும் இதை பண்ணுன்னு வேற சொல்றாங்க. இவ்வளவுதான் இவங்களுடைய பிரச்சாரமே. இதுதான் நடவடிக்கை. இதுதான் மக்களை ஏமாத்தணும், மக்களை திசை திருப்பணும். அதை யோகி வந்து தூக்கி பட்ட வருத்தமா மக்கள்கிட்ட தூக்கி வெளியே வச்சுட்டாரு. இப்ப நீங்க சொல்லுங்க மக்கா அப்படின்ட்டாரு. மக்கள் புரிஞ்சுக்குவாங்கல்ல. அதனால இப்ப கதறாங்க. அந்த பக்கம் பிரதமர் சொன்னது கதறிட்டு நடந்தாங்க. இவங்க நாடு முழுக்க, காங்கிரஸ் மட்டும் இல்ல, எந்த களவாணி கூட்டணியில் உள்ள அத்தனை பேரை கதற ஆரம்பிச்சாங்க. இன்னமும் கதற சத்தம் நிக்கல. அதுக்கடையில யோகி அடுத்த பிட்ட தூக்கி போட்டு விட்டாரு. அப்படி சேர்ந்து ஒன்னா போங்க அப்படின்ட்டு விட்டுட்டாரு. இப்ப இதுக்கு கதறி முடிவு முன்னாடி நாளைக்கு தேர்தலாம் 2ஆம் கட்ட தேர்தலே முடிஞ்சு போயிடும். ஓட்டுப்பதிவு நாடு முழுக்க இப்போ எல்லா கருத்து கணிப்புகளுமே கிட்டத்தட்ட பிஜேபி தான் ஆட்சி அமைக்க போகுது அப்படின்ற மாதிரியான தரவுகள் எல்லாம் வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த சமயத்தில் பிஜேபிக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய டஃப் கிடையாது இல்லையா? ஆல் ஓவர் இந்தியா நம்ம வந்து ஆட்சிக்கு மீண்டும் வரப்போகிறது இல்லை அப்படின்ற மாதிரியான சூழ்நிலையில் இந்த டைமில் இந்த விஷயத்த சொல்லணும்னு என்ன அவ்வளோ திடீர்னு அக்ரெசிவாக இந்த ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்கும் பிஜேபி? இல்லை, அக்ரெசிவாக இதை பிளான் பண்ணி அவங்க எடுத்தாங்கன்னு நான் நினைக்கல. அவங்க ராமர் கோயில் கட்டினதுலேயே பெரிய ஒரு இதை அச்சீவ் பண்ணியாச்சு. அப்புறம் வந்து கெட்ட பேர் இல்லை. 10 வருஷம் மோடி ஆட்சிக்கு எந்த கெட்ட பேரும் இல்லை. 10 வருஷம் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு எதிராக ஊழல் குற்றச்சாட்டு எதுவுமே கிடையாது. வளர்ச்சி திட்டங்கள் நிறைய பண்ணிருக்கு. மோடியினுடைய மக்கள் நல திட்டங்கள் நிறைய மக்கள் மத்தியிலே போய் சேர்ந்துட்டு, அதனால அவங்களுக்கு இது ஒரு பெரிய விஷயம். இதை சொல்லி தான் ஓட்டு வாங்கணும்னு பிரதமருக்கோ இல்லைன்னா யோகிக்கோ அது இல்லை. அவங்களுக்கு தேவையில்லை. இது அது எதார்ச்சியா அவர் அங்க பேசும்போது இதை சொன்னாரு. இதை இவங்க பெருசாக்குனால யோகி அடுத்தது அது என்ன இதுல சொன்னாரோ தெரியல, அவரும் தூக்கி இந்த இதை சொன்னார். இன்னொரு தேர்தல் பிரச்சாரத்துல அவங்க சொன்ன விஷயங்களை எடுத்து முன் வைக்கிறது ஒரு பிரச்சார யுக்தி தானே. அவங்க செய்யற தப்புகள் எல்லாம் தூக்கி வைக்கணும்ல வெளியே. நம்ம செய்த சாதனைகளை சொல்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், பாஜக செய்த சாதனைகள் எல்லாம் மக்களுக்கு சொல்ற அதே சமயத்துல எதிரணியினுடைய தப்புகளையும் எடுத்து சொல்லணும்ல. அவங்க பண்ண ஊழல் 10 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு ஊழலே பண்ணிவிட்டு இப்ப நீங்க ஏன் கண்டுபிடிக்கலன்னு கேட்கறது. எவ்வளவு பெரிய கிரிமினல் கூட்டம் இது. கச்சத்தீவை வித்துவிட்டு தாரை வார்த்து வச்சுக்கிட்டு நீ மோடியா மீட்கல. அதை விட கேவலமா இவர் பி சிதம்பரம் இந்த ஈர வெங்காயம், அது ஏன் நீங்க பாஜகவினுடைய தேர்தல் அறிக்கையில அது சொல்லல? நீ 10 வருஷத்துல மத்திய அமைச்சரா தானே இருந்தீங்க, மத்தியில தானே நீங்க தானே ஆட்சி பண்ணிட்டு இருந்தீங்க, ஏன் மீட்டுட்டு வரல? நீங்க கொடுத்த கும்பல் இது. கொடுத்தது மட்டும் இல்லாம மோடியா மீட்கலன்னு கேள்வி கேட்கறீங்களா? எவ்வளவு எத்துவாளித்தனம் இது. அதாவது தேர்தல் யுக்தி இது. தேர்தல்ல என்ன சில விஷயங்களை வந்து பேசதான் செய்வாங்க பிரச்சாரத்துல. அதுல அவர் எதிர்பாராம வந்த ஒரு நினைவுல வந்த ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன். இதை சொல்லி இது மூலமா பிஜேபிக்கு ஓட்டு கிடைக்கும், அதனால இதை சொல்லணும்னு நினைச்சு பிரதமர் சொல்லியிருப்பாருன்னு நான் நினைக்கவே இல்லை. இயல்பா பேசும்போது வந்த பல விஷயங்களை எடுத்து அலசும் போது வந்தது இவங்க எடுத்து பெருசாகி விட்டனால அது நாடு முழுக்க போய் சேர்ந்துட்டு அவருக்கு பிரச்சாரத்தை எளிமைப்படுத்தி விட்டுருன்னு நான் நினைக்கிறேன். இப்போ யோகி எடுத்த விஷயம் இப்ப அடுத்து இவங்க பேசிட்டு இருக்காங்க. இது இன்னும் கொஞ்சம் எல்லாத்துட்டையும் சேரும். என்ன தமிழ்நாட்டில் தேர்தல் முடிஞ்சு போச்சு, இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இங்கே அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிகழ்வுகள் வந்திருந்ததுன்னா தமிழ்நாட்டுக்கு பிரச்சாரத்துக்கு கொஞ்சம் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும். சரி, பரவாயில்ல. வட இந்தியாவில்
இஸ்லாமியர்களோட மனநிலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிஜேபி பக்கம் திரும்பி கணிசமான வாக்குகள் பிஜேபி பக்கம் வந்துட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஏன்னா இப்போது உத்தரப்பிரதேச சட்டமன்ற தேர்தலில் 80 தொகுதிகளுக்கு மேலே இஸ்லாமியர்கள் மெஜாரிட்டி உள்ள தொகுதியில் கிட்டத்தட்ட 40 தொகுதிகள் பிஜேபி ஜெயிச்சிருந்தாங்க. இப்போது இந்த மாதிரி பிரதமர் மோடி இந்த விஷயத்தை பேசுகிறதுனால இஸ்லாமியர்களுக்கு எதிராக மோடி இருக்கிறாருன்ற மாதிரி மைண்ட் செட் அங்கே கிரியேட் ஆகிடாதா? இல்ல அவங்க ஏற்கனவே முஸ்லிம்களுக்கு எதிராகத்தான் பிரதமர் இருக்காரு, பாஜக இருக்கிறது தான் நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க, தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா வந்து முஸ்லிம் மக்களுக்கு புரிஞ்சிட்டு அவரு வந்து கரெக்டா தான் செய்துட்டு இருக்காரு. இவரு வந்து திரும்ப தேவையில்லாம அவரை ஒரு மதவெறியர் மாதிரி கட்டமைச்சு எல்லாம் வழி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது மக்களுக்கு, முஸ்லிம் மக்களுக்கு புரிஞ்சு போச்சுது. அதனாலதான் வட இந்தியாவில் அவர் என்ன பேசுறாரோ அது இந்தியில பேசும்போது அங்க உள்ள இந்துக்களுக்கும் அந்த உள்ள முஸ்லிம்களுக்கும் உடனே போய் சேர்ந்துருது. அவர் பேசினதுல மாத்தி சொல்றதுக்கு அங்க வழி இல்லை. அவர் என்ன பேசினாரு, காங்கிரஸ் சொன்னதை எடுத்து சொன்னாரு, அவ்வளவுதான். அதுல அவருக்கு என்ன பாதிப்பு வரப்போகுது? அதனால வட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அங்க பெருசா முஸ்லிம்கள் ஓட்டு ஓரளவுக்கு கிடைக்குது. கிடைச்ச ஓட்டுல ஒன்றும் குறையதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா உண்மையை தானே சொன்னாருன்ட்டு போயிருவாங்க. இங்க தமிழ் மொழி அது ஹிந்தி தெரியாது தமிழ்நாட்டில். அதனால இங்க ஆளுக்கு உட்கார்ந்துருந்து அதை அவங்க அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க, அது ஒரு உரை கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த உரையில வந்து மொழியாக்கம் தானே, அதை இன்டர்பிரிட்டேஷன்ல இஷ்டத்துக்கு கதை அளந்துட்டு போயிட்டே இருக்காங்க. மோடிக்கு எதிராக சித்தரிக்கிற வகையில் இங்கே உள்ள மீடியாக்களையும் போட்டு பரப்புறாங்க. அதனால என்ன ஆக போகுது? இங்கே தான் எலெக்ஷனே முடிஞ்சு போச்சு. வட இந்தியாவில் கண்டிப்பாக வந்து முஸ்லீம்கள் ஓட்டு, இதனால முஸ்லீம்களுக்கு ஏற்கனவே பாஜகவுக்கு ஓட்டு போட்ட முஸ்லீம் இந்த வாசகத்தினால இந்த மாதிரி பேசுனதுனால திருப்பி போட மாட்டாங்க அப்படியெல்லாம் கிடையாது. இது அப்படி நான் நினைக்கல. அவங்க ஓட்டும் வந்து எல்லா முஸ்லீமும் ஒட்டு மொத்தமாக பிஜேபிக்கு ஓட்டு போட்டாங்கன்னு ஒன்றும் கிடையாது. ஒரு பகுதி ஓட்டு பாஜகவுக்கு விழுது. கண்டிப்பா அது அதிகமாக தான் ஆகுமே வெளியே குறைய போறது இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரியுமா மோடி நல்லவரா கெட்டவரான்னு நேரடியாவே தெரியும். அப்புறம் இவங்க சொல்லியா கேட்க போறாங்க? அதனால அவர் அந்த பாயிண்ட் எடுத்து பேசியிருக்காரு, அவ்வளவுதான். அந்த பாயிண்ட் காங்கிரஸ் செய்ததை சொல்லியிருக்காரு, அவ்வளவுதான். இன்னொன்று இதை சரியா சட்டப்படி நம்ம நாட்டை ஆட்சி செய்ய போறோன்னு காங்கிரஸ் சொன்ன உடனே அந்த பாஜகவுக்கு ஓட்டு போட்ட முஸ்லீம்கள் எல்லாம் அவங்க கூட காங்கிரஸுக்கு போய் ஓட்டு போட்டுருவாங்களா? வாய்ப்பு இல்லைல்ல தானே. அது எப்படி போடுவாங்க? சரியத் சட்டம் வேண்டான்னு தானே சொல்லுவாங்க. சரியத் சட்டப்படி வாழ்ந்தா இங்க உள்ள இந்துக்காரை எப்படி வாழ முடியும்? இங்க சரியத் சட்டத்தை கொண்டு அமல்படுத்திங்கன்னா சரியத் சட்டப்படி இந்துக்கள் எல்லாம் ஹராம், காபீர். இந்து வழிபாட்டு முறையெல்லாம் ஹராம். இந்துக்களுடைய சமைக்கிற உணவுல இருந்து எல்லாமே ஹராம் தான். இந்துக்கள் வந்து காபீர். எப்படி ஜனநாயக நாட்டில் எப்படி நீங்க நடைமுறைப்படுத்துவீங்க? அது சரிபடாது, அது பண்ண முடியாது. சரியத் சட்டத்தை அமல்படுத்தியிருக்க நாடுகள்லயே நிறைய குறைபாடுகள் தான் எல்லாம் இருந்துட்டு இருக்கு. அதனால இங்க உள்ள முஸ்லீமே அதை வந்து ஏத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏத்துக்கிட்டாங்கன்னா அவங்க மதவெறி கும்பலுடைய கைப்பாவையா மாறிட்டாங்கன்னு தான் நம்ம சொல்ல முடியும். பெரும்பாலான முஸ்லீம்கள் அப்படி இல்லை. நம்ம நாட்டுல எல்லாரும் சேர்ந்து அண்ணன் தம்பியா இருக்கணும். நம்ம வந்து ஏதோ ஒரு சூழ்நிலையில மதம் மாறி இருக்கோம், அவ்வளவுதான். நம்ம முன்னோர்கள் மாறி இருக்காங்க, அதனால நாங்க அதை பின்பற்றிட்டு இருக்கோம். அந்த மனப்பான்மையில தான் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. அதனால இந்த பிரச்சாரத்தினால இல்லைன்னா இதை மோடிக்கு எதிராக ஒரு பெரிய கட்டமைக்கிறதுனால அதனால அவருக்கு ஓட்டு எல்லாம் குறைஞ்சி முஸ்லீம்கள் ஓட்டு போட மாட்டாங்க அப்படிலாம் கிடையாது. இந்துக்கள் இது வரைக்கும் போடாம இருந்த 4 பேர் கூடுதலா போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முஸ்லீம்கள் கூட அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் ஓட்டு. குஜராத்ல எல்லாம் முஸ்லீம் ஏற்கனவே அவரை நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. வட இந்தியாவிலும் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாங்க. பிரதமரை யோகியே நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்களே. யோகி கரெக்டா தான் பண்றாரு, ரவுடிகளை தான் கொல்றாரு, முஸ்லீம்களை கொல்லல. இவனு வந்து சாயம் பூசுவான், முஸ்லீம் ரவுடினாலும் அது முஸ்லீம் சொல்லிட்டு அதுக்கு அடையாளப்படுத்தி எல்லாம் பார்த்தாங்க, ஒன்றும் பரியலையே. ரோமியோக்களை தான் அவர் டார்கெட் பண்றாரு. அந்த பெண்களுக்கு இடையூறு பண்ற, மாணவிகளுக்கு இடையூறா இருக்கக்கூடிய மாணவிகளை டீஸ் பண்றவங்களை தான் அவர் வந்து நடவடிக்கை எடுக்கிறாரு. இதெல்லாம் நல்லா தெரிஞ்சிட்டு. அதனால யோகி கரெக்டா தான் பண்றாருங்கிறது அங்க இருக்க முஸ்லீமுக்கே தெரியும். ரவுடி ராஜ்யத்தை ஒழிச்சிருக்காரு, கட்ட பஞ்சாயத்தை ஒழிச்சிருக்காரு, வளர்ச்சி பாதைக்கு எல்லா சமுதாயத்தையும் முன்னெடுத்துட்டு போறாரு. அந்த நாடு அந்த மாநிலம் ரொம்ப பின்தங்கிய ஒரு மாநிலம். பீகார் நம்பர் 1ல இருக்குன்னு நினைக்கிறேன். வறுமை கோட்டுக்கு கீழே, அதாவது வறுமை நல்ல பட்னி சாவு உள்ள மாநிலத்துல பீகார் தான் அதிகமான இடத்துல இருந்திருக்கு, இப்பவும் இருக்கு. வறுமையின் பிடியில ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய இடத்துல பீகார் நம்பர் 1ல இருக்கு. 2வது இடம் உத்தரப்பிரதேசம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் மத்திய பிரதேசம் இருக்கு. அப்ப இந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலையில அந்த வறுமையில உள்ள மக்கள் எல்லாம் மேம்படுத்துக்கு தானே திட்டங்களை தீட்டி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதனால அவங்களுக்கு புரியுது சார், முன்னாடி இருந்த மாதிரி இல்லை, எல்லாத்தையும் நல்லா புரியுது. இதனால ஒன்றும் பெரிய பாதிப்பெல்லாம் வரும்னு நான் நினைக்கல. நன்றிங்க சார். உங்களோட நேரத்தையும் டைமையும் எங்களுக்காக ஒதுக்கி பேசுறதுக்காக ரொம்ப நன்றி. மிக்க நன்றி, வணக்கம். India's #1 AI empowered institution, JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing and dental. JKKN Institution, Kumarapalayam.